அனைவருக்கும் வணக்கம். வியாழவட்ட வார கருத்தரங்கம் தொடர் 99இல் எனக்கு பேச வாய்ப்பளித்த வளர்தமிழ் புல முதன்மையர் இரா. குறிஞ்சிவேந்தன் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்தரங்கத்தில் பேச அனுமதி அளித்த எம் நெறியாளர் சி தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது ஆய்வு தலைப்பு 10 பாட்டில் திணைசார் குடியிருப்புகளும் தற்கால கட்டிடக்கலையும். சங்க காலத்தில் இருந்த மக்கள் எல்லாமே அவங்களோட குடியிருப்புகளை அவங்களோட திணை சார்ந்து அமைச்சிக்கிட்டாங்க. அதுக்காக அவங்க திணை சார்ந்து தான் வாழ்ந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க வாழ்ந்த முறைகளை வச்சு நம்ம திணைகளாக பிரிச்சுக்கிட்டோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய திணைகளில் கிடைச்ச அந்த கால சூழலுக்கு ஏற்ப அவங்களோட குடியிருப்புகளை அமைச்சிக்கிட்டாங்க. உதாரணமாக குறிஞ்சி நிலத்தில் வாழ்கிற மக்கள் மலை சார்ந்த இடத்துல வாழ்ந்ததுனால மலைப்பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி அங்கே விலங்குகள்கிட்ட தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஏதுவாக கிளைகளில் பரணமைச்சு வாழ்ந்தாங்க. திணை அமைப்புங்கிறது சங்க காலத்தில் வெறும் ஒரு புவியியல் அமைப்பாக மட்டுமே இல்லாமல் மக்களோட வாழ்க்கையையும் சமூக கட்டமைப்பையும் வெளிப்படுத்துகிற ஒரு அமைப்பாகவும் இலக்கியங்களில் பதிவாகியுள்ளது. இந்த 5 குடியிருப்புகளை பற்றி 10 பாட்டில் நிறைய பாடல்களில் வர்ணிக்கிறாங்க. முக்கியமாக ஒவ்வொரு 10 பாட்டில் உள்ள எல்லா நூல்களுமே எல்லா திணைகளை பற்றியும் சொல்லலை. ஒரு சில திணைகளை பற்றி மட்டும்தான் குறிப்பிடுது. பெருமானாற்றுப்படையில் இந்த 4 திணைகளை பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. பாலை திணை பற்றி அவங்க சொல்லலை. இதோடு சேர்த்து சேர, சோழ, பாண்டியர் கால கட்டட அமைப்புகளையும் அவங்களோட அரண்மனை பாங்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும், பல்லவர் காலத்தில் அப்புறம் விஜயநகர நாயக்கர் காலகட்டத்திலலாம் அவங்களோட கட்டட அமைப்பு இதிலேருந்து எப்படி வேறுபட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதுலையும் அதை பற்றியும், தற்காலத்தில் இந்த கட்டட அமைப்புகளோட தாக்கம் இருக்கா இல்லை அதுலேருந்து மாறுதல் அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றியும் பார்க்குறது தான் இந்த கட்டுரையோட உள்ளமைப்பு. குறிஞ்சி நில குடியிருப்புகள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மலையும் மலை சார்ந்த இடமும். அதனால் அவங்க அவங்களோட பயிர்களை விலங்குகள்கிட்ட இருந்தும் பறவைகள்கிட்ட இருந்தும் பாதுகாக்கணும். அதுக்கு உயரமான இடத்துல இருந்து தான் அவங்களால அதை பாதுகாக்க முடியும். அதனால மரக்கிளைகளில் அவங்க பரணமைச்சிக்கிட்டாங்க. அதில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. இதை பெருமானாற்றுப்படையில் வேலம் காவலர் புறம்பை எய்வ கோழி சேர்க்கும் கூடுடை புதவின் முளை எயிற்று இரும்பிடி முகந்தாள் அப்படின்ற பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க. முல்லை நிற குடியிருப்பு, அங்கே முல்லை நிலத்தில் ஆடு மாடு மேய்க்கிற மக்கள் வாழ்ந்தாங்க. அவங்களோட ஆடு மாடுகளுக்கு ஏதுவாக அதுக்கு உணவளிக்கிற மாதிரியும் அந்த ஆடு மாடுகளை தன்னோட பாதுகாப்புக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆடு மாடுகளை சேர்த்து தங்களோடய வச்சுக்கிற மாதிரியான அமைப்புகளில் அவங்களோட குடியிருப்புகளை அமைச்சிக்கிட்டாங்க. இதையுமே பெரும்பானாற்றுப்படையில் குலகு அறையாத்த குறுங்கால் குரம்பை, அதாவது குறுங்கால் குறும்பைனா குறுகிய கால்களை உடைய, குரம்பைனா குடிசையை குறிக்குது. குறுகிய கால்கள் எதுக்கு அப்படின்னா ஆடு மாடுகள் சாப்பிட்றதுக்கான தலைகளை அதில் கட்டி வச்சுருப்பாங்க. அவங்களோட முற்றத்தில் ஆடு மாடுகள் இருக்கிற கட்டி வைக்கிறதுக்கான அந்த முளையை அடித்து அதில் கயிர்களையும் அவங்க கட்டி வச்சுருப்பாங்க. அவங்களோட வீட்டோட கதவுகள் மூங்கிலால் செய்யப்பட்டிருக்கும். மருத நிலம் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி வயலும் வயல் சார்ந்த இடமும், அது வயலும் வயல் சார்ந்த இடமும் மட்டுமா இல்லாமல் சோலைகள் நிறைந்த சோலைகளும் தோப்புகளும் நிறைஞ்சதாகவும் காணப்பட்டுச்சு. அது வயல்களில் இருக்கிற பயிர்களை மற்ற விலங்குகள்கிட்ட இருந்து அவங்க பாதுகாக்கிறதுக்காக அந்த வயல் வரப்புகள்லேயே அவங்க குடில் அமைச்சு அதிலிருந்து அந்த வயல்களை பாதுகாத்தாங்க. இதை பற்றின குறிப்புகளுமே பெருமானாற்றுப்படையில் இருக்குது. நான் கட்டுரையில் இதெல்லாமே கொடுத்துருக்கேன். நெய்தல் நிலம் கடல் சார்ந்த இடம். கடலில் அது எப்போ சீற்றம் அதிகமாக இருக்கும் எப்போ கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அது மாதிரி காற்று அதிகமாக அடிக்கும். இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி தாழ்வான குடிசைகளை அவங்க அமைச்சிக்கிட்டாங்க. பாலை நில மக்கள் பாலை நிலங்கிறது குறிஞ்சியும் முல்லையும் முறைமையை திரிந்து அப்படி அது பாலையாக மாறுதுன்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு நிலையான குடியிருப்புகள் கிடையாது. இருந்தாலுமே அந்த நிலத்தில் மக்கள் ஈந்தி இலை மாதிரி இருக்கிற கூரிய குடில்களை அமைச்சிருந்தாங்க. அவங்க தூங்குறதுக்காக மான் தோள்களை பயன்படுத்தியிருந்தாங்க அப்படிங்கிற குறிப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இவங்க குடியில் அமைச்சு அவங்களோட இருப்பிடங்களை அமைக்கும் போது மக்கள் ஒரு இடத்துல கூட்டமாக இருக்கும்போது அவங்கள வழிநடத்த ஒரு தலைவன் தேவைப்பட்டான். அந்த தலைவனை அவங்க தேர்ந்தெடுக்கும் போது அந்த தலைவனை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அதுதான் பிற்காலத்தில் மன்னராட்சியாக மாற்றப்பட்டது. அந்த மன்னராட்சியில்
இந்த மாதிரி அந்த அந்த தலைவர்களை தனிமைப்படுத்தி காமிக்கிறதுக்கு அவங்க கட்டடக்கலையை பயன்படுத்தினாங்க. அதுதான் அரண்மனைகளாக பிற்காலத்தில் தோற்றம் பெற்றுச்சு. இந்த அரண்மனையை பற்றி நெடுவாடையில் நிறைய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. சங்க இலக்கிய பல பாடல்களில் வந்து அரண்மனை, கோயில் இதை பற்றின கட்டிட அமைப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க. நெடுநல்வாடையை தான் நான் என்னோட இதில் வந்து குறிப்பிட்டு காமிச்சிருக்கேன். இருகோல் குறிநிலை வழக்காது குடக்கு ஏற்ப ஒரு திறம் சாரா அரைநாள் அமையத்து பெரும்பெயர் மன்னனுக்கு ஒப்ப மனைவகத்து ஓங்குடன் வலையை ஓங்கு நிலை வரைப்பு. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கட்டிடம் அமைக்கணும் அப்படின்னா முதல்ல அதுக்கான மனைகளை நம்ம அமைக்கணும். எந்த எந்த இடம் எங்கே அமையணும், எந்த அறை எங்கே இருக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகளை அமைக்கணும். அதுக்காக என்னென்னா, இவங்க சித்திரை திங்கள் நண்பொழுதில் சிற்பவியல் அறிஞர்கள் வந்துட்டு நூல் பிடித்து அந்த நூலை வந்து பிடிச்சு கட்டும்போது சூரிய ஒளி அதில் படும். அதை வச்சு அவங்க திசைகளை கணக்கிட்டு அந்த திசைக்குரிய தெய்வங்களுக்கு தேவையான நிவர்த்தி பூஜைகளெல்லாம் செஞ்சு தற்காலத்தில் வந்து இதை தச்சு செய்தல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதை வச்சு மன்னர்களுக்கு அரண்மனை அமைத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்குது. மேலும் இந்த இதில் வந்து வானை தொடுற அளவுக்கான அரண்மனைகள் அந்த காலத்திலே கட்டப்பட்டது. இப்போ நிறைய குடியிருப்புகள் வந்துட்டு வானை தொடுற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அந்த காலத்திலே இந்த அமைப்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் குறிப்பிட்டிருக்காங்க. மதில் சுவர், கோபுரங்கள், அதுக்கப்புறமா காற்று உள்ளே வந்துட்டு போகிற மாதிரியான வேலைப்பாடுகள் கொண்ட சாளரங்கள் மீன்ஸ் ஜன்னல், இதெல்லாம் வந்து பொருத்தப்பட்டு இருந்துச்சு அப்படின்ற குறிப்பும் இதில் இருக்குது. இதெல்லாம் விட இந்த காலத்தில் வந்து வீட்டுக்கு வீடு நம்ம குழாய் வச்சு தான் தண்ணி வந்து எடுத்துக்கிறோம், எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறோம். அந்த காலத்திலே மண்ணுக்குள்ளே இருந்தும் ஆற்றங்கரையிலேருந்தும் நீர்களை கொண்டு செல்கிற அமைப்பு இருந்துச்சு அப்படிங்கிறத பரிபாடல் குறிப்பிடுது. நெடுமால் சுருங்கை நெடுவழி போத்து. இதில் சுருங்கை அப்படின்னா நீர் செல்கிற பாதையை வந்து குறிப்பிடுறாங்க. அதோட படம் வந்து நான் பின்னாடி அமைச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து அரசர்கள் வந்ததுக்கப்புறம் அவங்களோட புகழை வந்து நிலைப்பெற செய்யறதுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கு வந்துட்டு நம்ம இருந்தோம், இதை செஞ்சோம் அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறதுக்காகவும் அவங்க கட்டிடக்கலையை அவங்களுமே வந்து கையாண்டாங்க. இப்போ இந்த சேர சோழ பாண்டியர்களோட கட்டிடக்கலையை பற்றி பார்க்கலாம். பெரும்பாலும் மலை நாடுகளையே ஆண்டு வந்தனர் சேரர்கள். அவங்க வந்து பாதுகாப்புக்காகவும் பராமரிப்பு கருதியும் குடியிருப்புகளை வந்து அமைச்சிக்கிட்டாங்க. அந்த மலையும் மரமும் சேர்ந்த பாறைகளை வெட்டி அதிலிருந்து தான் அவங்களோட குடியிருப்புகளை வந்து கட்டினாங்க. சோழர்களோட கட்டிட அமைப்பு வந்து வீடுகளாக இருந்துச்சு. அங்கங்கே இல்லாமல், அதாவது இதுவரைக்கும் வந்து ஒரு நகர அமைப்புகளை பார்க்க முடியாது. ஆனால் சோழர்களோட காலம் வரும்போது அவங்க திட்டமிட்டு இது இங்கே தான் அமையணும், இது இங்கே தான் இருக்கணுங்கிற மாதிரி நகர அமைப்புகளை வந்து திட்டமிட்டு வடிவமைச்சாங்க. மேலும் காற்று இது மாதிரியான அமைப்புகள் பெரிய பேரிடர் காலத்தில் தற்காத்து கொள்கிற மாதிரி உயரமான இடங்களில் வந்துட்டு கட்டிட அமைப்பை வந்து வச்சுருந்தாங்க. திண்ணை, மலை வடிகால், அப்புறமா சாளரங்கள், சிறிய தோட்டங்கள், வீட்டுக்குள்ளேயே அரிசியை கொட்டி வச்சிருக்க மாதிரியான களஞ்சியங்கள், இது மாதிரியான அமைப்புகள்லாம் அவங்களோட கட்டடக்கலையில் காணப்பட்டுச்சு. பாண்டியர்கள் மண், மரம், கல் இதெல்லாம் பயன்படுத்தி அவங்களோட வீடுகளை கட்டினாங்க. இந்த தொல்காப்பியர் குறிப்பிடுற வர்ணத்தார்கள் 4 இருக்காங்க இல்லையா, அந்தனர், வணிகர், வேளாளர், இவங்களுக்கான தனி கட்டிட அமைப்புகள் வந்து அதில் இருந்துச்சு. முன் வாசல், பின் வாசல், அப்புறமா அக்னி மூலை, குளியலறை, இந்த மாதிரியான அறைகள்லாம் எங்கெங்கே அமையணுங்கிறத கணிச்சு அவங்க வந்து கட்டிடங்களை வந்து கட்டினாங்க. தற்காலத்தில் வந்து இது வாஸ்து முறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பல்லவர் காலத்தில் வந்து நம்ம சங்க காலத்தில் கட்டப்பட்ட செங்கல், சுண்ணாம்பு, மரம் இதனால் கட்டப்பட்ட கோயில்கள்லாம் வந்து சிதையுது. இதை வந்து சிதையாத மாதிரியான ஒரு கட்டிட அமைப்பை உருவாக்கணும்னு பல்லவ மன்னனான மகேந்திரவர்மன் வந்துட்டு பாறைகளை குடைந்து குடைவரை கோயில்களை உருவாக்குறான். இந்த கோயில்கள் தான் வந்து குடவரை கோயில்கள், ஒற்றை கற்றடி கோயில்கள், இந்த மாதிரியான பெயர்களில் வந்து அழைக்கப்படுறதா வரலாற்று அறிஞர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. விஜயநகர காலகட்டத்தில் வந்து விஜயநகர கோயில்களை வந்து நிறைய கட்டுறாங்க. அந்த கோயில்கள்லேயும் உள்ளார வந்து உள்ள அமைப்புகளை பலவாறாக கொண்டு வராங்க. ஆயிரங்கால் மண்டபம் இது போன்றது, இரவிக்கு வந்து தனி கருவறை அமைத்து வழிபடுறது, மண் வீடு, புறக்கோட்டை சுவர், இதெல்லாம் வந்துட்டு சிற்பங்கள், ஓவியங்கள், திருட்டு தடுப்பு அடுக்குகள், சுழற்சி வாயில்கள், இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கட்டுறாங்க. உதாரணத்துக்கு வந்து மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் காணப்படுது. சேரி அப்படின்ற ஒரு அமைப்பு வருது. இந்த மாதிரி குடியிருப்புகள், அரண்மனை குடியிருப்புகளுக்கு அடுத்து மக்கள்லாம் ஒரு
ஒரு குழுவினரோ இல்லை ஒரு தொழிலை செய்கிறவங்களோ சேர்ந்து ஒரு இடத்துல வாழ்கிறாங்க அப்படின்னா அந்த சேர்ந்து வாழ்தலை தான் அப்போ வந்து சேரின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒன்று சேர்ந்து வாழுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்காலத்தில் வந்து அது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை குறிப்பிடுற அந்த வார்த்தைகளாக வந்து மாற்றப்பட்டுருச்சு. பழைய சங்க இலக்கிய பாடலான நற்றிணையில் வந்துட்டு பிறர் அறிதல் யாவது தமர் அறியா சேரியும் உடைத்தே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் தமர் அப்படின்னா ஒன்று சேர்ந்து வாழுதல், தன்னோட சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரவங்க ஆட்சி வருது. பிரிட்டிஷ்காரவங்க ஆட்சியில் வந்து அவங்க காலனித்துவ தொடக்க பகுதிகளெல்லாம் 90 விழுக்காடு வீடுகள் வந்துட்டு பனை தென்னை புல்வகையால் வேர்ந்த கூரைகள் இந்த மாதிரியாக அமைஞ்சிருக்கு. இந்த வீடுகள் வந்து சிறிய குடிசைகளாக இருந்தால் மண் சுவர்களாலையும், பெரிய வீடுகளாக கொஞ்சம் பெரிய வீடுகளாக இருக்கும்போது சுடப்படாத செங்கல் சுவர்களாகவும், அதை விட ஒரு 2 மாடி கட்டிடங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது சுட்ட செங்கலை வச்சும் கட்டுறாங்க. இந்த மாதிரியான செங்கல் கட்டிட அமைப்பு இதில் வருது. பிரிட்டிஷ் பொதுப்பணித்துறைன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இவங்க மன்னர்கள்லாம் கட்டின கோபுரம், மண்டபம், மாளிகைகள் இதெல்லாம் வந்து குண்டு வச்சு தகர்த்து அதில் இருக்கிற கல்லுகளை வச்சு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைக்கான ரயில் பாதை அமைத்தல், அதுக்கப்புறமா வந்து கால்வாய்கள் கட்டுதல், சாலை போடுதல், இதுக்காக அந்த கற்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு நீலகண்ட சாஸ்திரின்னு சொல்லிட்டு ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வசீகரம் அளிக்கும் தொன்மையான கட்டிடக்கலைகள் புகழ்பெற்று இருந்தாலும் அன்றாட வாழ்விற்கு பயனற்றது என்பதால் அன்றாட வாழ்விற்கு மக்களுக்கு பயன்படும் கட்டிடங்களாக அமைத்தனர். இந்த வசீகரமாக இருக்கிறது நமக்கு வந்துட்டு அது வசீகரமாகவும் தொன்மை வாய்ந்ததாகவும் இருந்தாலும் பிரிட்டிஷ் அவங்களுக்கு வந்து இது மக்களுக்கு பயன்படாத ஒரு கட்டிடமாக மட்டும்தான் தெரியுது. அதனால அவங்க வந்து அதை இடித்து மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இந்த இடிதல் அமைப்பை வந்து நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள முன் கோபுரவாசல் அந்த இதில் இன்னுமே பார்க்க முடியுது. அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து மக்கள் வந்து தோட்டங்கு பகுதிகளுக்கு வந்து குடியேற்றப்படுறாங்க. அப்படி அவங்க குடியேற்றப்படும் போது அந்த குடியிருப்புகளுக்கு வந்து காலனிய குடியிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாங்க. இது வந்து சேரியோட சாயல், அந்த சேர்ந்து இருத்தல் அந்த சாயலை வந்து ஒத்துருக்கு. ஏன்னா அங்கேயும் அவங்க வந்து கூட்டமாக தான் வாழ்கிறாங்க. இந்தளவும் வந்து காலனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல் வந்து வழக்கில் இருக்குது. தற்காலத்தில் இந்த கட்டிடக்கலை எப்படி மாறிடுச்சுன்னா, பழங்காலத்து கட்டிடக்கலை வந்து அதன் நோக்கமும் அமைப்பும் முற்றிலுமாக இப்போ மாறிடுச்சு. இப்போ இருக்கிற குடியிருப்புகள்லாம் இயற்கையோடு ஒன்றிணைஞ்சு இல்லை. அந்த காலத்தில் இருந்ததுலாம் அவங்க இயற்கை சார்ந்தும் அவங்களோட பாதுகாப்புக்கு தேவையான குடியிருப்புகளை அமைச்சிருந்தாங்க. ஆனால் தற்காலத்தில் அந்த மாதிரி இல்லாமல் ஆடம்பரமான குடியிருப்புகளாக மாற்றப்பட்டுருச்சு. இன்றைய கட்டிடங்கள் வந்து பெரும் நகரங்களோட நெருக்கமான சூழ்நிலையாலும் மக்கள் தொகை பெருக்கத்தினாலும் அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாறுற சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அண்மை காலத்து கட்டிடங்களை வந்து அவங்க சுற்றுச்சூழலை பாதிக்காத பொருட்களை பயன்படுத்தி கட்டினாங்க. ஆனால் இப்போது சிமெண்ட்டு, பிளாஸ்டர், வாட்டர் ப்ரூஃபிங் கட்டடங்கள், கிளாஸ் வச்சு கட்டுறது இந்த மாதிரியான தகவமைப்புகளை கட்டும்போது நிறைய பாதிப்புகளும், அதை நிலத்தடி நீர்மட்டத்தை இப்போ சென்னையிலலாம் வந்து வெள்ளம் வருது இல்லையா, எங்கே கட்டிடங்களை கட்டணுங்கிற சரியான முறை இல்லாமல் அவங்க கட்டுறதுனால தான் அந்த மாதிரியான பேரிடர்கள்லாம் ஏற்படுது. அந்த மாதிரி எந்த அமைப்பு முறையுமே இல்லாமல் அவங்க வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுவே அந்த காலத்தில் காற்றோட்டங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தெற்கு முகமாக பார்த்து கட்டுவாங்க. அந்த பக்கத்தில் கட்டினா காற்றோட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் தற்போது வந்து வடிவமைப்பையும் விற்பனைக்கான ஒரு பொருளாகவும் வீட்டை பார்க்கறதுனால அதுக்கேற்ற மாதிரியான அமைப்பில் தான் வந்து வீடை கட்டுறாங்க. காற்றோட்டம் இல்லாத இடத்துலையும் மரங்களையும் காடுகளையும் அழுத்து வீடை கட்டுறதுனால அதிகமாக குளிரூட்டும் சாதனங்களை பயன்படுத்துறது ரொம்ப கட்டாயமாக ஆயிடுச்சு. நம்மளாலேயே ஃபேன் இல்லைன்னா ஒரு நாள் கூட இருக்க முடியாது இல்லைல்ல. தற்காலத்தில் கல்வி அறிவோட வளர்ச்சியால் தொழில்நுட்பம் வந்து பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதோட வளர்ச்சி தான் வந்துட்டு இப்போ இருக்கிற கட்டிடக்கலைகள் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. ஒரு திணையில் உள்ள குடியிருப்பு அதனோட அமைப்பு அந்த திணையின் வாழ்க்கை முறையை வந்து வெளிக்காட்டுறதா இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற குடியிருப்புகள்லாம் கட்டிடங்களோட அழகையும் மக்களோட பொருளாதார தன்மையும் சமுதாயத்தில் ஒரு மேம்பட்ட தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரு அமைப்பாக மட்டும்தான் கட்டிடங்கள் இருக்குது. நிறைவாக
கற்காலம் தொட்டு தற்காலம் வரை கட்டிடக்கலை பலவேறாக மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. அதில் பெருமளவு மாற்றம் பெறாமல் இன்றளவும் அப்படியே கட்டிடங்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கே தவிர ஆனால் இனக்குழு, குடியிருப்பு, சேரி, காலனித்துவம் இந்த மாதிரியான பேர்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கே தவிர மனிதர்களுக்கான குடியிருப்புகள் இன்னும் மாறவே இல்லை. அதன் நிலவியல் அமைப்பும் இன்னும் மாறாமல் அப்படியே தான் இருக்குது. இன்றளவு மனிதன் வீடு என்ற சொல்ல தொடக்க காலத்தில் அடைதல், பாதுகாத்தல் இதுக்காக மட்டும்தான் அவங்க அந்த வீட்டை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இடைக்காலத்தில் அவங்களோட சம்பாதித்ததுக்கான சம்பாதியத்தில் வாங்கின பொருட்களை சேமிக்கக்கூடிய ஒரு இடமாக வீடை கருதுனாங்க. தற்காலத்தில் வீடு அப்படிங்கிறது ஒரு ஆடம்பரமாக மட்டும்தான் இருக்குது. பழங்காலத்தில் வீடுகள் சூழலோடு உறவாடி அவை இயற்கையோட ஒரு பகுதியாகவே இணைஞ்சு இருந்துச்சு. இன்றைய கட்டிட தொழில்நுட்ப வளர்ச்சியால் உயர் மாடிகளும், பில்டரின் வடிவமைப்பு, கிளாஸ் முன்புறங்கள் இந்த மாதிரியான சுவர் அமைப்புகளோட சுவர்க்குள்ளேயே நம்மளை சுருங்க வச்சிருச்சு. காலத்திற்கேற்ப குடியிருப்பு வடிவங்கள் மாறினாலும் அதன் அடிப்படை தேவைகள் மாற்றமடையவில்லை. 10 பாட்டு இலக்கியங்கள் இயற்கை தழுவிய அமைப்புகளை நமக்கு கூறுது. அதோட குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஒவ்வொரு திணையும் அந்த திணைக்கூடிய வீட்டு அமைப்புகளை பற்றி நமக்கு பிரதிபலிக்குது. பருவ வாழ்வியல், தொழில் அனைத்தும் வீடுகளின் வடிவத்தில் பிரதிபலிக்கின்றன. இப்போ ஒவ்வொரு பருவத்துக்கு ஏற்ற மாதிரியும் அவங்கள குடியிருப்புகள் இருக்கும். இப்போ குளிர் பிரதேசம்னா அவங்க அந்த குளிரை தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான வீடுகளை கட்டமைப்பு செய்வாங்க. வெப்பமண்டல பகுதினா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான வீடுகளை கட்டமைப்பு செய்வோம். அரச மரபில் சேரர், சோழர், பாண்டியர் இவங்கெல்லாம் அவங்களோட அரண்மனைகளை பாதுகாப்பு கருதி திட்டமிட்டு கட்டினாங்க. போர்க்காகவும், போர்க்காலங்களில் அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காகவும், இல்லை மன்னர்கள்ட்ட மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக சுரங்கப்பாதைகள் அமைத்து இந்த மாதிரியான பல கட்டண அமைப்புகளை அமைத்து கட்டிடங்களை கட்டினாங்க. பாதுகாப்புடன் செழிப்பாக வடிவமைக்கப்பட்டது. பல்லவர்கள் விஜயநகர நாயக்கர் காலகட்டங்களில் கோயில்களோடு கூடிய அமைப்புகள் இருந்துச்சு. இந்த அமைப்புகள் தற்காலத்தில் காணப்படலை. தற்காலத்தில் பொருளாதார மாற்றங்களால் கட்டிட மாற்றங்களும் அதிகமாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. அந்த காலத்தில் அவங்க கிடைச்ச பொருளை வச்சு தான் வீடு அமைச்சிக்கிட்டாங்க. இந்த காலத்தில் நம்மளை சமுதாயத்தில் எனக்கும் வீடு இருக்குது, எனக்கும் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பெருமைப்படுத்தி காமிச்சிக்கிறதுக்காக தான் வீடுகளை அமைச்சிக்கிறாங்க. தொழில்நுட்ப வளர்ச்சியால் உயர்மாடி குடியிருப்புகள், நிலைத்த தன்மை இல்லாத கட்டிடங்கள் போன்றவை உருவாகி உள்ளன. பழையது பாவனையும் பண்பாடும் சார்ந்ததாக இருந்துச்சு. ஆனால் புதியது செல்வ செழிப்பையும் ஆடம்பரத்தையும் வெளிக்காட்டுற ஒரு கட்டிட அமைப்பாக இருக்குது. வாழ்வை வீடாக கொண்டு வாழ்ந்தனவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தற்காலத்தில் வீட்டை தான் ஒரு வாழ்க்கையோட அத்தியாவசிய பொருளாக கருதுகிறாங்க. திணை சார்ந்த குடியிருப்பு மரபும் நம்மிடம் ஒரு சூழலின் விழிப்புணர்வையும் வாழ்வியல் அழகியலையும் விளக்குகின்றன. இவற்றை அறிந்து பாதுகாத்து தற்கால கட்டடக்கலையுடன் இணைக்க முடிந்தால் ஒரு பொருளாதார பண்பாட்டு அடையாளமிக்க கட்டிட வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட ஆய்வை நான் நிறைவு செய்கிறேன். அந்த சுருங்கை சொன்னேன் இல்லையா, சுருங்கை அமைப்புங்கிறது இதுதான். அந்த நீர் போகிறதுக்கான வாய்க்கால் இருக்கும். ஆற்றிலிருந்து நீரை அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும். அதுதான் சுருங்கைன்னு சொல்கிறாங்க. இது மொத்த அமைப்பையும் சங்க காலத்திலே இந்த அமைப்புகள் எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. சோழர் காலத்துலேயும் அதிகமாக இதை பயன்படுத்தியிருக்காங்க. ஒற்றை கற்றாழை சிற்பங்கள் என்னவோ இதெல்லாம் போட்டு வளர்த்த பொறுமை வளர்ப்பதற்கு உண்டு. காரணம் அந்த பொருள் புரிதாக இப்படி பேசுமா என்று எனக்கு வியப்பாக இருக்கிறது. வாய்ப்பு யாராவது சந்திக்க வந்தாலும் மௌனமாகவே பேசக்கூடிய புரிதார்கள். அவர்கள் இன்னைக்கு ஒரு ஆய்வு கூட்டி சங்க காலத்தில்
இருக்கிறார்கள். அதாவது நம்ம தமிழர் வந்து எப்படின்னா அழைப்போடு வாழ்ந்தார்கள். வெறும் அவனுக்கு வீடு அவங்க வீடு வாழ்ந்த கட்டி இப்படி வாழ்ந்த பரம்பரை நம்ம தமிழருக்கு உண்டு என்பதை இன்றைய விஜயநகர காலம் தொட்டு இன்றைய காலம் வரைக்கும் அது எப்படி இருக்கிறது காட்டினாலும் திரைவாரியாக கழிப்பதை காட்டுகிறாங்க. அந்த வகையில் உள்ளபடியே அறிவியல் தமிழ் படித்தால் கூட இந்த வளர்ப்புகளை இப்படி ஒரு புதுவட்ட கருத்து இருப்பதால உள்ளபடியே எப்போது எங்க வீட்டு பற்றி பேசும்போது எங்க பழக்கமா போயிடுச்சு. அதனால இந்த புதுவட்ட கருத்துக்களை ஆரம்பிச்சு உள்ளபடியே நான் பொய்க்காக சொல்லல. 99 அடுத்து 100 வருது. 99வது இப்போது உண்டு பாப்பாவுக்கு மீராவுக்கு 100 பார்த்தா நம்ம வந்து 99 பார்ப்போம், 101 பார்ப்போம். இது முன்னாடி யாருக்கு பின்னாடி வேறு அப்படி உங்களுக்கு புரிதாவுக்கு மிகப்பெரிய முக்கிய இடம் வந்து இந்த புலம் கொடுத்துருக்கு. அதுக்கு குறிப்பா நம்ம புரிஞ்சு வந்தவர்களுக்கு மனம் திறந்து இலக்கிய சார்பாக ஒரு பாராட்டுகள் உண்டு. அறிவு தமிழ் படித்தால் கூட இப்படி ஒரு புலம் சார்ந்து அமைப்பு துறை பெரிய தனியை பிரித்து பார்க்காம புலத்தில் நாங்களாம் ஒண்ணுதான் எங்க நிலையில இருந்து எவ்வளவு கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு புலத்தில் ஒன்றா இருந்து அழியுது. எங்க புலத்துல நாங்க எல்லாம் ஒன்றா இருந்து நினைச்சாலும் முடியல. ஆனாலும் கோலாச்சிருக்கிறார் பாலிவுட் அவங்க வழி இல்லை. சரி, அந்த வகையில் பார்க்கும் போது இப்படி நான் உடனே வெளியே சொல்றதுக்கு நிறைய பேர் வரும். ஒரு கருத்தையா பேசுறது பசங்க தருமாற்றம் இருக்கிறாங்க. வரிவரியா படிப்பதற்காக பார்ப்போம். நாங்க உள்ளபடியே இந்த பிள்ளையை பார்க்கிற போது இங்க ஒரு பயிற்சி தானே உருவாக்குது. அதாவது நான் வந்து அவர் பெருமையா சொல்வதற்காக இல்லை, டீச்சர் சார் பெருமையை சொல்றாங்க, அந்த பையனோட பெருமையை சொல்றது. நீங்க உங்களுக்கு பெருமே நீங்க உங்களோட காலம் நீங்க ரெண்டு பேரும் விட்டா கூட எடுத்துக்கிறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க. நீங்க அதை வந்து உங்களுடைய நான் ஒரு பாராட்டுறேன். ஆனா இந்த மாணவர்களாக எல்லா நேரத்தையும் ஒன்று உட்காருங்க அல்லவா, இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மாணவர் அந்த வெடிப்பு நினைச்சிருக்கோம். ஆனா அந்த மரம் தெரியுங்களா, எங்களால உட்காந்து ஆசைப்படுறோம். இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பெரிய அறிவாக வரும் ஆசைப்படுறோம். உட்காந்து வாய்ப்பும் நடுவப்படுத்தணும். ஆனா உள்ளபடியே உங்களை பார்க்கும்போது நான் எப்போ எங்க நல்லது இருக்கோ அதை நான் பயன்படுத்துறேன். பாராட்டணும். எந்த மனசு இருக்கு, எங்க திறமை இருக்கோ அது உள்ளபடியே பாராட்டணும், வரணும். அதுக்காக நான் வந்து அம்மைகளுக்கு வயிற்று கொடுக்குறது என்ன ஆகுது? உள்ளபடியே உங்களை வச்ச பாராட்டுறேன். ஏன்னா புரிஞ்சு வேலைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஏகப்பட்ட வேலையா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இந்த விளையாடுறதுக்கு விளையாடுறதுல உட்காந்துக்குவேன். உழப்பிய வேலையா இருந்தாலும் ஒரு அவசரம் கொடுத்து நானும் அவருக்கு கலந்துக்கு வேணும், நானும் கொஞ்சம் அவருக்கு கலந்து வேணும். அப்படியே அவர் கூட்டத்தில் ஆனால் நீங்கள் போக முடிச்சு வந்தாங்க, நான் பார்த்து வந்தாங்க. அது ஒரு டீச்சர் வந்தாலும் சரி, அந்த பையனை நான் வந்து ஒரு ஆண்டு தானே இருக்கிறேன் அப்படி போயிடலாம். அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. பிள்ளைங்களை எப்படியாவது சரி பண்ணணுங்கிறதுல இந்த 3 பேருமே மிக அற்புதமாக உட்காந்து இந்த மாணவ வளர்ச்சியில் அதுவும் அறிவுத்தியாளர்ல உங்கள் பசிப்பை போக்குவதற்கு இப்படி ஒரு ஆசிரியர் கிடைப்பது உள்ளபடியே நம்ம பகிர்ந்து உங்களால் பாராட்ட வேண்டாம். மாணவர்கள் வளர்ச்சிக்கு ஒரு களம். நான் ஒன்றே ஆசைப்படுறேன்னா எனக்கு இதுக்காக எவ்வளோ இழப்பு தான் உட்கார்ந்து ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு சொல்ல முடியல. மகிழ்ச்சி பாராட்ட ஆதரவு வேண்டும் மட்டுமே நிலவடிக்க முடியும். மகிழ்ச்சி வாழ்த்துக்கள், நல்லா இருக்கு. மகிழ்ச்சி 100 நாள் இது முன்னாடி வந்தாச்சு. நீங்கள் அங்கே வந்து பேசுகிறேன். பேராசிரியர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. கூடுதலான மகிழ்ச்சி என்னன்னா அறிவியல் தமிழ் வளர்ச்சித்துறையிலிருந்து, அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையிலிருந்து புனிதா வந்து அவருடைய முதல் கருத்தார் அது கொஞ்சம் கூட அச்சப்படாமல், கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் தான் கொண்ட கருத்தை ரொம்ப அருமையாக எடுத்து வச்ச அந்த விதம் வந்து ரொம்ப அருமை, மிக அருமை. வந்து பேராசிரியர் மனந்திறந்து பாராட்டினார். அவர் வந்து என்னதான் வளர்த்த பாசம் இல்லை, அது சொன்னால் எல்லாமே இவங்க அவங்க மேடையில் அவங்களுடைய துறை தலைமையும் சரி, அவங்களும் சரி, ஐயாவும் சரி, அங்கே நாங்கள் வளர்த்த ஆளாக்கிடுவோம். அவங்க வந்து அவங்க உதவி நான் சொல்கிறாங்க. முன்னதாக அதுவே பெரும்பாலும் கல்யாணம் போது பொண்ணு அவங்க தம்பி மாதிரி வந்து பொண்ணு, ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்க, சிறப்பான பொண்ணு சமைக்க அது இது சொல்லி கல்யாணம் சொல்லி ஏமாத்தி அந்த
உருவாக்கி வண்டி ஓட்ட கஷ்டம் கொடுத்து ப்ரெஷர் அவனுக்கு ப்ரெஷர் அவனுக்கு இந்த மாதிரி எல்லா அந்த மாதிரி நீ இலக்கியத்துடைய அவனுக்கு 3 ஆளுங்க உசுரை கொடுத்து இல்லை 300 பேர் நீங்க ரொம்ப கஷ்டம் நிறைய எப்போதும் திருவிழா படம் போல இலக்கியத்துறையை மைனஸ் பண்ணிட்டு நம்ம அது கலை பண்பாடு இலக்கியம் எல்லா துறையிலும் எல்லா இடத்துலையும் பேராசிரியர் பிள்ளைங்களை கூட்டுத்துறை நான் கண்ணால் பார்த்தோம் அது ஒரு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது நேரம் தந்து ஒதுக்கி வரவங்க ரொம்ப தொடர்ச்சியாக வரக்கூடிய பேராசிரியர் அறிவாளர்கள் எல்லாம் மற்றும் குழந்தை சேர்ந்த பேராசிரியர் கொடுக்கின்ற ஆதரவு மாணவர்கள் அவங்க மாதிரி மற்றவங்களும் குடும்பம் செய்யணும் நல்ல அருமையானது திணை முதல் இன்றைக்கு நமக்கு இது பாலை இல்லை நீங்கள் இதுதான் பாலை அது ரொம்ப அருமையா இந்த சுற்றோரம் ஆகியத்தில் நம்ம இங்கே வந்த இந்த செய்தியை மிக அருமையாக சொன்னீங்க அந்த செய்தி என்பது நம்ம புறச்சேரி இருந்த காலை மதுரை சிலப்பதிகாரத்தில் இன்னும் முன்னாடியும் நச்சீனியில் அடிக்கடி சொல்லப்படுகின்ற செய்தி இந்த பட்டினம் பாக்கம் பட்டினம் என்பது கடற்புறம் சார்ந்தது பாக்கம் என்பதற்குள்ளே செய்தி வந்தது பார்ப்பன செய்தி பார்ப்பனர் வாழ்ந்தது பார்ப்பன செய்தி சேர்த்து வாழ்கிற இடம் செய்தியாக சொல்லப்பட்டது அதுதான் நம்ம தமிழ் மரபு அதுதான் நாயக்கர் காலத்தில் தான் அப்படியே அடியோடு எல்லாம் மாறி நாயக்கர் காலம் தான் முழுக்க அப்படியே தமிழ் சமூகம் குப்புற போனது அப்போதான் சாதியை பற்றி நம்ம பேசுவோம் சாதியை போதே நமக்கு பெரிய உருப்போட்டது நம்ம விஜயநகர ஆட்சி காலத்தில் அந்த இதாக தான் நம்ம வேலைப்பட்ட நன்மைகளும் இருக்கு இந்த மாதிரி சில கீழான விஷயங்கள் இருக்கு மக்களை பிடிச்சது அந்த அந்த காலகட்டம் தான் அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த முறை சேர்க்க ரொம்ப அருமையாக இருக்கு இந்த அருமையாக சேர்க்க அது தட்டச்சுப்படி நிறைய இடத்துல வருது அதை மட்டும் தயவு செய்து மாற்றிட்டா ரொம்ப அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன் ரொம்ப பிடிச்சதான ஒரு ப்ரெசன்டேஷன் முகம் பார்த்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறது தான் சிறப்பான ஒன்று எப்பவுமே இந்த கண்கள் பார்த்து அடுத்த கண்களை பார்த்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறது நமக்கு விபரீதமாக பார்த்து அதை ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இந்த ஐப்பு அதுதான் ஒரு செமினாருடைய வெற்றிக்கு காரணமே கருத்துறதுனால தான் ரொம்ப பாப்பா அருமையாக இருந்தாங்க சிறப்பான ஐயாருக்கும் அவருடைய மாணவருக்கும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை சொல்லுவோம் நூலை தொடர்பு இருக்கிறோம் நூறு வித்தியாசமான ஒன்றாக நாங்கள் இன்னைக்கு திட்டமிட்டு எப்படியோ செய்து ஆசைப்பட்டோம் நல்ல சூழல் அமைஞ்சோடனே நூறை அந்த 100 பதவி நாங்கள் செஞ்சுருவோம் கண்டிப்பாக அது வரைக்கும் 100 100 கடந்து போயிடும் நன்றி வாழ்த்து நன்றிங்க தொடக்க காலத்தில் இந்த தக்காளம் சொல்லிக்கிற போது எப்படி தக்காளம் சென்னை கட்டடங்கள் தண்ணி கேட்கறது அந்த அந்த கட்டடங்களால் ஏற்படக்கூடிய சமூக மாற்றங்கள் அதே மாதிரி தொடக்க கட்டக்கூடிய வளர்ச்சியிலையும் என்னென்ன சமூக மாற்றங்கள் அதெல்லாம் ஏற்படுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கட்டளைக்கு சிறப்பாக இருக்கிறது ஏன்னா நிறைய கட்டளைகளை கர்நாடகத்தில் மணிப்பா நன்றி ஒரு பாட்டு மரமாக இருந்தது இங்கே ஒன்றுனா புறாக்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கை இருந்ததாக ஒரு குறிப்பு இந்த மாதிரியான கட்டட மாற்றங்கள்னால ஏற்படக்கூடிய சூழலில் அதனால சமூகத்தில் என்ன மாற்றங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத இன்னும் உள்ள ஆரம்பிக்குள்ள கட்டளை சரியாக வருகிறாங்க நன்றிங்கண்ணா அயல்நாட்டு தமிழ் இதை சிறப்பாக 99 எப்பொழுதுமே என்பது தொடங்குவது எளிது தொடர்வது கடினம் ஆனால் தொடர்ந்து சிறப்பாக நடந்திருக்கின்ற ஒரு துறைக்கும் துறையை வழிநடத்தக்கூடிய அருமை நண்பர் பேராசிரியருக்கும் நன்றியை சொல்லி இது புனிதா அவர்களுடைய ஆய்வு தலைப்பு சார்ந்த ஒரு கட்டுரை இது என்னன்னா ஒரு ஆய்வேட்டுக்கு கனவுகளை திரட்டுவதை காட்டிலும் இந்த கட்டுரை சிறப்பாக அமைய வேண்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு போன வாரத்திலிருந்து கடுமையான உழைப்பு நான் கூட எப்பவுமே மற்றவங்க ஆய்வாளர்கள் வாசிக்கின்ற பொழுது என்ன கேட்பா எப்படிங்கிறது இந்த கட்டுரை ஆய்வாளர் வாசிக்கின்ற பொழுது என்னுடைய மாணவர்கள் அதாவது எனது நெறிகாட்டுதல் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக நான் கூட எதிர்பார்த்த சிலைகள் பேரில் வந்தேன் ஆனால் எந்த குற்றம் வந்தாலும் அதை நெறியாளரே சார்ந்து இருக்கின்ற வகையில் அவங்க நெற்றில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் அது ஏதோ சரியாக சொல்லிக்கிற
துணைத் தலைவர் பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டதை போல நல்ல கடுமையான உழைப்பு நான் கூட சொல்லையில எப்படி சொல்லுவாங்களோன்னு ஒரு ஐயப்பாடு இருந்தது. நல்லா தெளிவாக ஒரு முகம் பார்த்து பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு நுட்பத்தை அவர் பெற்றிருக்கிறார். அவருக்கு எனது சார்பாக ஒரு வாழ்த்துக்களை இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற பேராசிரியர் அருமை நண்பர் லேபிளை அவர்களை குறிப்பிட்டதை போல வியாழவட்டம் என்பது ஒரு அயல்நாட்டு தமிழ் துறை சார்ந்து நடத்துவதாக இருந்தாலும் வட தமிழ் புலத்திற்கான ஒரு பொதுவான நிகழ்வாக, அது மட்டுமல்ல பல்கலைக்கழகத்துக்கு சென்ற வாரம் கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறையிலிருந்து ஒரு மாணவர் கட்டுரை வாசித்தார். இது போல நமது பல்கலைக்கழகத்தில் இதனை கேள்விப்பட்டு ஆய்வாளர்களும் கட்டுரை வழங்கக்கூடிய மாணவர்களும் வந்து தங்களுடைய திறனை மேம்படுத்திக் கொள்ள ஒரு நல்ல களமாக இருக்கிறது. இது தொடர வேண்டும், தொடரும் என்ற நன்றியை